ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அட்மிஷனுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngazha.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் உள்ள 181 கவர்மெண்ட் காலேஜுக்குமே நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாங்க. 7ஆம் தேதியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடைசி தேதி 29/5/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் திரும்ப பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா இதில் உங்களுக்கு லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பேஜ் இருக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆன்லைன் மூலமாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ் வைஸாக இந்த அப்ளை பண்ணுறதுக்கான தேதியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது. நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எத்தனை காலேஜ்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா இதில் புக்கில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 242 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு காலேஜ்லையுமே எவ்வளோ சீட் இருக்குது, அந்த காலேஜோட வெப்சைட் என்னமான கோர்ஸ் அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, அது ரெண்டுமே கோயட் காலேஜா இல்லை கேர்ள்ஸுக்கு மட்டுமா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜை முன்கூட்டியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த காலேஜில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதாங்க உங்களுக்கான டீட்டெயில். அதேமாரி காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஸோ எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க, எவ்வளோ சீட்டு இருக்குது, காலேஜ் ஹாஸ்டலுக்கான எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் ஓடிபி வரும். மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க, யூஸ் பண்ணுற மெயில் ஐடியா. ஏன்னா ஏதாச்சும் கவுன்சிங்கான தகவல்கள் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதும் மெயிலுக்கு அனுப்புவாங்க. கவுன்சிங்கான தேதி எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்புவாங்க. அதனால் மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டு அவசியமானது. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. மொத்தமாக ஒரு 10 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற மேடம் எது, கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இல்லை போய்ட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் உடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் எஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். இல்லை எனக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க வேறு அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி மதத்தை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி எஸ்டியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்து
கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. தாலுக் எதுவோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் இதில் உங்கள் சொந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொந்த மாவட்டம் கொடுத்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. என்னமான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி இதில் கேட்டிருப்பாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிவிஷன் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் வின் பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் அந்தமான் நிக்கோபாரை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ பர்சனலாக கில்டு இன் ஆக்ஷன் ஏதாச்சும் வந்து பார்த்தா நீங்கள் அந்த விலோ கேட்டகரியாக இருக்கீங்க, அந்த சன்னாக இருக்கீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க கேட்டகரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேட்டகரியை சைட் பண்ணலாம். இல்லை அப்படின்றவங்க நன் ஆஃப் தீபோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் மனைவி அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு படையாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஃபாதர் மதர் அப்படின்னா நீங்கள் அவங்க குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணுங்க. அதனால் தெளிவாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஸோ தினக்கூலியா, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, செல்ஃபாக ஒர்க் பண்ணுறாரா, அன்எம்ப்ளாய்டாக அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அன்எம்ப்ளாய்னா அன்எம்ப்ளாய்டு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் எந்த ஒரு அட்மிஷன் போடுறதா இருந்தாலும் வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இப்போதைக்கு தேவை கிடையாதுங்க. என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் விட்டுறலாம். பட் முடிஞ்சளவுக்கு வாங்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாங்க. நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லைங்க, பட் கவுன்சிலிங் அப்போ வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்காலர்ஷிப் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். மற்றவங்க வந்து எஸ் கொடுத்தாலும் நோவை வந்து சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் 12th படித்ததுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல 12th கேட்டகரி, நீங்கள் 12th எந்தமான கேட்டகரி படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஃபுல்லி கவர்மெண்ட் எய்டா, பார்ஷியலி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. அல்லது ப்ரைவேட்டில் படித்தவங்க ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க, ஆர்டியில் படித்தவங்க ஆர்டி வந்து சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 12th படித்ததுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ், நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க, அந்த ஸ்கூல் வந்து எங்கே இருந்துச்சு, கார்பரேஷன் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் படிக்கல அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல 6th எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, 6th தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 6th வந்து எந்த தாலுக்கில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த தாலுக்கை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வகை கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்லை ஃபாரஸ்ட் ஸ்கூலா, அந்த முனிசிபாலிட்டி ஸ்கூலா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே வந்து காப்பி ஆகிடும். இந்த மாதிரி 6th 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த தாலுக், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு
7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பே சேவைட்டு அடுத்த கட்டமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 12க்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல குவாலிஃபைன்னு அதே 12 இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் 12th மார்க் ஷீட்டில் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துருக்காங்க. டெம்பரரி மார்க் ஷீட்டில் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் தான் இருக்கும். அதனால் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12க்கான ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. குவாலிஃபைடு இயர் இந்த வருஷம் 2026 தான் 12th பாஸ் பண்ணுங்க. 2026 கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இயர்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த இயரில் 12th பாஸ் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 12th எந்த குரூப்பில் படிச்சீங்க, அகாடமிக் குரூப்பா வொகேஷனல் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. எந்த குரூப்போ அகாடமிக்னா அகாடமிக் வருங்க, வொகேஷனல் குரூப்னா அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு குரூப் கோட் நீங்கள் 12th தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் எது வந்துச்சோ அதை நீங்கள் இதில் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமேட்டிக்ஸா, என்ன 4 சப்ஜெக்டோ அதை கொடுத்துட்டு 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எம்இஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி உங்ககிட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணுங்க. ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லாங்க மார்க் வந்து என்ட்ரு பண்ணுறது. ஃபஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல் சப்ஜெக்ட் என்ன வந்துச்சு, தமிழ் தான் வந்திருக்கு அப்படின்னா தமிழ் சைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட் இங்கிலீஷ் வந்திருக்கு அப்படின்னா இங்கிலீஷை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணாவது சப்ஜெக்ட் என்ன வந்துச்சோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். அல்லது ரிசல்ட் பேஜில் ஆர்டர் வைஸாக உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால் கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோ அதை நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. மிஸ்டேக் இல்லாத முதல் சப்ஜெக்டை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ரோல் நம்பர், அதாவது ரோல் நம்பர் அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த ரோல் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மந்த்து இயர் மட்டும் கேட்டிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும், மார்ச் 2026. அதில் எந்த மாற்றமும் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மதிப்பெண் எல்லாமே 100க்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் 100 கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் 200க்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 200 அப்படின்றத கொடுத்து 200 போட்டுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக உங்களுக்கு 100 மதிப்பெண் தான் எக்ஸாம் நடக்குது. அதனால் 100 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் மதிப்பெண், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத தெளிவாக கொடுங்க. மதிப்பெண் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மதிப்பெண் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணலாம். தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் மூணாவது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கான மதிப்பெண் என்ன, நாலாவது என்ன சப்ஜெக்ட்டோ அதில் மதிப்பெண் என்ன, அஞ்சாவது என்ன சப்ஜெக்ட் அதுக்கான மதிப்பெண் என்ன, இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்டாக தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், நீங்கள் மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறீங்க, மொதல் தடவை எக்ஸாம் எழுதி மொதல் அட்டம்ப்ட்லேயே அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கொடுத்துக்கோங்க. அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 தடவை எழுதிருக்கா, 3வது எழுதிருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை அட்டம்ப்ட் வச்சுங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ மதிப்பெண் இம்பார்ட்டன்ட், தெளிவாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் மதிப்பெண் கரெக்டாக கொடுத்தா தான் ரேங்க் லிஸ்ட் அப்போ உங்களுக்கான கரெக்டாக ரேங்க் லிஸ்ட் ஷோ ஆகும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். மொத்தமாக தமிழகத்தில் 181 காலேஜ் இருக்குங்க. எல்லா காலேஜுக்குமே நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். எல்லா காலேஜுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. அதாவது நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்கள் கல்லூரிக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு இம்பார்ட்டன்ட். மற்றதை பார்த்து எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு நபர் எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் சைட் பண்ணலாம், ஒரு நபர் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணும் கிடையாது. ஒரே ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டு ஒரே அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ கீழவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. 1 by 1 ஒவ்வொரு காலேஜ் வைஸாக கீழே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் தான் நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், எனக்கு வந்து பார்த்தா நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னவங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா காலேஜுமே வந்து ஓப்பன் ஆகிடும், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ திருவண்ணாமலை எடுத்துறீங்க அப்படின்னா மொத்தமாக 4 காலேஜ் இருக்குங்க. ஸோ 4 காலேஜில் நீங்கள் என்ன காலேஜ் அப்ளை பண்ண போகிறோம் அந்த காலேஜ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த காலேஜுக்கு கீழே எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 1 by 1 இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பக்கத்தில் கோர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சைட் பண்ணலாம். எல்லா கோர்ஸுமே கூட நீங்கள் சைட் பண்ணலாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு சில பாக்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்கும்.
காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் 12th எடுத்த குரூப்புக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பிகாம்லாம் வந்து பாருங்கள் காமர்ஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. அதனால் இந்த இடத்துல டிசபிள் இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. எல்லா எலிஜிபிள் இருக்க மீது எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க, முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்கள் வேறு காலேஜ் அப்ளை பண்ண போகிறீங்க, அதே டிஸ்ட்ரிக்டில் வேறு காலேஜ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னமான கோர்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிகாம் காமர்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், டிஎம் அப்படின்னா தமிழ் மீடியம்னு இருக்கும். உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குது, செகண்ட் ஷிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஷிஃப்ட் வேணுமோ அதை கூட நீங்கள் சைட் பண்ணலாம். முதல் ஷிஃப்ட் அப்படின்னா காலைல போனோம், ரெண்டாவது ஷிஃப்ட் அப்படின்னா மதியம் தான் உங்களுக்கு காலேஜ் இருக்கும் போது. அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள், ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு இதேமாரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு என்ன காலேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ காலேஜ் வேணாலும் நீங்கள் சைட் பண்ணலாம், அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அதனால் கவலைப்படவே வேண்டாங்க, எல்லாத்தையுமே அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு ரெக்கார்ட் மை சாய்ஸஸ்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சைட் பண்ண எல்லா கோர்ஸ் அண்ட் காலேஜுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும், எனக்கு இந்த கோர்ஸ் முன்னாடி வேணும் அப்படின்னா இந்த மூவ் அப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது முன்னாடி ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி காலேஜ் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து வேற ஒரு காலேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாதுங்க. அதனால் ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லா காலேஜுமே வந்து அப்ளிகேஷன் போட பாருங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போயே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. இப்போவே மிஸ்டேக் இருக்கான்னு ஒன்றுக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பேக் கொடுத்து எது மிஸ்டேக்கோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸு கண்டினியூ டு பே கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால் இப்போயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு பே கொடுத்து கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ்க்கான பேங்க் கொடுத்துருக்காங்க, HDFCக்கான பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கெலாம் 50 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மற்றபடி SC STக்கு 2 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் QR கோடாக இருக்கட்டும், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் டவுன்லோடோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஸ்கூல், அதாவது நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குங்க. அதேமாரி கீழே வந்தீங்க அப்படின்னா இல்லை டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் போகிறப்ப இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகிறப்ப இந்த 3வது பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டிக்ளரேஷனில் பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டு பேரண்ட்ஸோட சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் சைன் பண்ணணும். அதுக்கு கீழே கவுன்சிலிங் அப்போ நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் கேட்பாங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்போ அந்தந்த காலேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சதுங்க. கடைசியாக நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்துருச்சு. இதோட முடிஞ்சதில்லை, ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சரை மட்டும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 150லேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கணுங்க. ஸோ இதில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும். 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி. அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட் இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அவங்க சைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கூலில் டேரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் அவங்க சைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும்.
நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. இந்த மாதிரி ஃபைனலாக ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தங்க. அதனால் வெறும் பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு விட்டுறாதீங்க. டாக்குமெண்ட் கம்பல்சரி அப்லோட் பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கான தேதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா காலேஜோட வெப்சைட்ல இருந்துமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கவங்க அன்னைக்கு கவுன்சிலிங் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த காலேஜில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொண்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக ஆர்ட்ஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அட்மிஷன்ஸ் குறித்தும் ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகுது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.